பாவத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய சக்தி, ஒரே சக்தி, அது தேவனுடைய அன்பாகவே இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, கடைசியில் மோசே சொல்லிட்டான், ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு காட்டுங்க. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறார். அந்த இடத்துல மட்டும் 7 பாயிண்ட்டு நான் முடிந்தால் அடுத்த முறை உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் கிருபையோடு தொடர்புடைய 7 வார்த்தைகளை தேவன் பேசுகிறார். இன்னையிலேருந்து உனக்கு நான் ரெஸ்ட்டு தரேன். அடுத்து சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு, பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் பின்பாக வரும். இவன் ஜெபிச்ச உடனே மகிமை வரும். இவன் ஃபாஸ்டிங் போட்ட உடனே கடவுளுடைய பிரசன்னம் வரும். நம்ம பரிசுத்தமானவொன்னும் பின்னாடி வரும். எல்லாம் நம்ம செயலை ஃபாலோ பண்ணோம். புதிய ஏற்பாட்டில் பின்னாடி இருக்கிறது அப்படியே பிக்கப் ஆகி முன்னாடி வருது. அங்கே ஜெபத்துக்கு பிற்பாடு பிரசன்னம், இங்கே பிரசன்னம் நம்மளை ஜெபத்துக்கு கூட்டிட்டு போகுது. அல்லேலூயா. அங்கே அங்கே பல பக்கங்களை பைபிளில் வாசித்தோன்னு அந்த பிரசன்னம் வரும். ஆனால் இங்கே பிரசன்னம் தான் நம்மளை வாசிக்கவே வைக்குது. எல்லாம் சொல்லுங்க, முன்பாக. எல்லாம் சொல்லுங்க, முன்பாக, 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 முன்பாக. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். ஆமென். சோ நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் நமக்கு எந்த பிரமாணம் இருக்கிறது? நமக்கு பிரமாணம் இருக்கா? நமக்கு பைபிள் சொல்லுது, நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல. யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, நான் விசுவாசத்தினால் வரும் நீதியை பெற்றுக்கொள்ளும் படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் உண்டான நீதியே நான் வேண்டான்னு நான் சொல்கிறேன் அப்படின்றார். அப்போ விசுவாசத்தினால் வர்ற நீதி வரணும்னா நியாயப்பிரமாணத்தினால் வர்ற நீதியை நீ வேண்டான்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டையும் நீங்கள் வாங்கவே முடியாது. சூடு, இன்னொன்று குளிர்ச்சி. வெதுவெதுப்புனா எப்போ கிடைக்கும் சொல்லுங்கள்? வெதுவெதுப்பு எப்போ கிடைக்கும்? இதில் கொஞ்சம் ஊற்றணும், அதில் கொஞ்சம் ஊற்றணும், அப்போ தான் வெதுவெதுப்பு கிடைக்கும். வாந்தி பண்ணிடுவேன்றார் கர்த்தர். வாந்தி பண்ணிடுவேன். பழைய ஏற்பாட்டுக்காரன் கூட ஏதோ இதாகிக்குவான், இவன் கூலாக இருக்கிறான். அனல் என்பது பழைய ஏற்பாடு, குளிர் என்பது புதிய ஏற்பாடு. விவேகியோ குளிர்ந்த மனமுடையவன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாத, தயவுசெய்து சொல்லுகிறேன், அவ்விதமாக நீங்கள் செய்யாதீர்கள். ஸோ நம்மை எந்த பிரமாணம் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது? ஹல்லேலூயா. நம்மை பைபிள் சொல்லுது. இப்போ அந்த 12-13 பிரமாணங்களில் ஒரு பிரமாணம் நம்மை என்னது? அன்பின் பிரமாணம் ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. என்கிற ஒரு பிரமாணத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். என்ன பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறோம்? கிருபைக்குள் இருக்கும்போது அநேகர் நினைக்கிறாங்க என்ன வேணாலும் செய்யலாம் என்கிற மனநிலை இருக்கும். இருக்காது. ஏனென்றால் நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அப்போ இந்த பாவத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி, 23 வருஷத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், பாவத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஜெபமோ உபவாசமோ அல்ல, அல்லது கடுமையான தியாகங்களும் அல்ல. ஏனென்றால் இவைகள் எல்லாம் கிரியைகளாக இருக்கிறது. பாவம் என்பது உணர்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், பாவம் என்பது உணர்ச்சியா இல்லையா? ஒருத்தனை கோவப்பட்டு சட்டை ஏற்றி பிடிக்கிறீங்க, அது என்ன? அதுக்கு பேர் என்ன? சட்டை ஏற்றி பிடிக்கிறது செயல். ஆனால் உள்ளே வர்ற அந்த கோபம் உணர்ச்சி. எல்லா பாவமுமே உணர்ச்சி தான். பெருமை, நம்ம பெரிய ஆள்ரா, அது ஒரு உணர்ச்சி. சில நேரம் நம்மளை விட பெரிய ஆட்கள் தாழ்மையாக இருக்கிறத பார்க்கும்போது, அந்த உணர்ச்சியை பார்க்கும்போது இது போயிடுது. நல்லா பாருங்கள், முதல்ல பாவம் என்பது ஒரு உணர்ச்சி. எல்லாம் சொல்லுங்கள். ஜெபம் என்பது ஒரு செயல், உபவாசம் என்பது ஒரு செயல், சுய தியாகம் என்பது ஒரு செயல், ஆணி படுக்கையில் உட்காருவது ஒரு செயல், சவுக்குகளால் தன்னை அடித்துக் கொள்வது ஒரு செயல். கிரியைகளினாலே உங்கள் உணர்ச்சிகளை மாற்ற முடியாது. சரி, ஒரு உணர்ச்சியை எப்படி மாற்றலாம் சொல்லுங்க? ஒரு உணர்ச்சியை நீங்கள் இன்னொரு உணர்ச்சியினால் தான் மாற்ற முடியும்.
கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, the power of love, அதான் நீங்க நான் பேசுறேன், the power of love. அதாவது தேவன் இந்த அன்பிற்கு ஒரு பெரிய பவர் வச்சிருக்கிறாரு. பாவத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய சக்தி, ஒரே சக்தி, அது தேவனுடைய அன்பாகவே இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். 10 பிரமாணங்களிலே மாற்ற முடியாத ஜனங்களை இந்த ஒரே பிரமாணத்திலே தேவன் மாற்றினார். அதுதான் அன்பின் பிரமாணம். ஹல்லேலூயா. தம்பி இன்னைக்கு பேசிக்கிட்டு தம்பிகிட்ட தண்ணிடா அப்படின்னு சொல்றாங்க அவனாச்சும். தம்பி கெட்டு போயிடக்கூடாது. அது when love comes sin goes out. அல்லேலூயா. நான் புரிவதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். யாராவது தன் கூட பிறந்த ஒரு சகோதரி கூட ஆண்டவரே நான் விபச்சாரம் பண்ணிடக்கூடாதுன்றக்காக தினமும் ஜெபிக்கிறார்களா? என்னுடைய கேள்வி. ஜெபிக்கிறார்களா? 20 வருஷம் 25 வருஷம் கூட தானே பார்க்கிற. நீ தப்பு பண்ணாம இருக்கிற ஜெபிச்சா ஒரு நாள் ஆச்சும்? ஜெபிக்கல. ஆனா கரெக்டா இந்த ஏன்னா அங்கே இருப்பது அன்பு. could you understand what I say? ஒரு தகப்பன் வந்து பிள்ளையை கொன்றக்கூடாது என்பதற்கு சட்டமா உங்களை தடுக்குது. புரியுது? எது இப்போ ஒரு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கு சொல்லுங்க. ஈபிக்கு 302 அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. எது நடத்துது? நாளைக்கே ஒரு சட்டம் போடுறாங்க, ஒரு 2 நாளைக்கு யார் வேணாலும் கொலை செஞ்சுக்கலான்னு. உடனே உங்க பிள்ளையை பிடித்து ஒரே கத்தி எடுத்து குத்திடுவீங்களா நீங்க? சட்டம் இல்லைல்ல சார். நீ சொல்றீல நியாயப்பிரமாணம் போயிடுச்சு அவன் தப்பு பண்ணுவான் சார். இந்த நியாயப்பிரமாணம் போன மாதிரி சட்டம் ஈபிக்கு 302 கிடையாது. கொலை செய்யலாம் என்று நீ இன்றைக்கு வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கொலை செய்வீர்களா? கொலை செய்ய மாட்டீர்கள். ஏன்? உங்களை எது கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது? ஈபிக்கு 302 அல்ல. கையை தட்டுங்க அவருக்கு. Because this love, the law of love is more powerful than ஈபிகோ 302. ஈபிகோ 302 இருந்துமே பேர் கொலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? சட்டம் இருந்தாலும் தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அன்பு இருக்கிறதுல தவறு நடக்கவே நடக்காது.